மல்டிப்ளை பண்ணுறது, அதிகமான ஜீனை வந்து மல்டிப்ளை பண்ணுறது. சூசைட் ஜீன்ங்கிறது வந்து அந்த ஜீனை இல்லாமல் ஆக்குறது. அதில் 2 டைப்ஸாக இருக்குது, இன்வைவோ எக்ஸ்வைவோ. இன்வைவோ அப்படிங்கிறது பேஷண்ட் இன்சைட் த பாடி, பேஷண்ட்டோடைய பாடிக்கு ஒரு ஆர்கன் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இன்வைவோ அப்படிங்கிறது. எக்ஸ்வைவோ அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷண்ட்டோடைய வந்து வெளியே எடுத்து அதை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா அதை இன்சைட் பண்ணுறது தான் எக்ஸ்வைவோ ஜீன் தெரபி. எக்ஸ்வைவோ ஜீன் தெரபியில் எக்ஸாம்பிள் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய வரும். அதில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி. அது போன் மேரோட வந்துட்டு சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சினால வருது. அது வந்து அடினோசைன் டிடர்னேஸ் ஜீன் மியூட்டேட் ஆகுறதுனால தான் இந்த டிசீஸ் வந்து போன் மேரோட வருது. அதில் என்னென்ன அடினோசைன் அண்ட் ஆக்சிடிசோன் வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து பி செல் இருக்கிறதுனால பி செல்லும் டி செல் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. அடுத்து இன்ஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த போனில் இருக்கிற செல்ஸை வந்து கல்ச்சர் மீடியத்தில் போட்டு ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து ரெமிடியல் ஆர்என்ஏ வந்து கல்ச்சர் மீடியத்தில் போட்டு மவுஸ் செல்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். CO4 போட்டு அதை நல்லா வந்ததுக்கப்புறம் போன் மேரில் போய் அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஜீன் தெரபி, எக்ஸ்வைவோ ஜீன் தெரபி.